வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி பிரெட் அல்வா தான் பார்க்க போகிறோம். பிரெட் அல்வா செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பாக்கெட் பிரெட்டு, முந்திரி, பாதாம், நெய் எடுத்திருக்கேன். முந்திரி பாதாமை சின்னதாக உடச்சி எடுத்துட்டேன். கூடவே நான் 1/4 கிலோ சுகரும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பிரெட்டை நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிரெட்டை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். நெய் நிறைய ஆகும் அப்படிங்கிறதுனால தான் ஆயில் எடுத்திருக்கோம். ஸோ ஏன்னா பிரெட்டை பொறுத்த அளவில் அந்த ஆயில் எல்லாமே அதுவே அப்சர்வ் பண்ணிக்கும். பிரெட்டை நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டு கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிரெட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஃப்ரை ஆகி நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதெல்லாமே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ பிரெட்டை பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம கையில் அதை லைட்டாக நசுக்கி பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஆயில் அப்சர்வ் ஆகிருக்குன்னு. ஸோ நிறைய எண்ணெய் தேவைப்படாது. இப்போ நான் பிரெட்டை ஃப்ரை பண்ண அதே பேனில் தான் 1/4 கிலோ சுகரையும் ஆட் பண்ணுறேன். கூடவே ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துட்டு இதை கிளறி விட்டு நம்ம கொதிக்க விட போகிறோம். இப்போ இந்த சீனி எல்லாமே நல்லா கொதித்து வர்றதுக்காக மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். நம்ம பிரெட்டு அல்வா பொறுத்த அளவில் ரொம்ப இந்த சீனி கம்பி பதத்துக்கெல்லாம் வர வேண்டியதில்லை. ஏன்னா ரொம்ப கம்பி பதத்துக்காக எடுத்தோம் அப்படின்னா அல்வா கையில் தொடும்போது ரொம்ப ஒட்டி ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும். இப்போ கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்துருக்க ப்ரெட்டையும் இதில் சேர்க்க போகிறோம். ப்ரெட்டை சேர்த்துட்டு அப்படியே கிளறி விட்டுறலாம். ப்ரெட்டு எப்போவுமே தண்ணியில் நனைஞ்சாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா, நல்லா ஊறி அது இதாக குழஞ்சி வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ப்ரெட்டை நம்ம அப்படியே கிளறி விட்டோம் அப்படின்னா நல்லா அதுக்கு கூட வெந்து வந்துடும். அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். எண்ணெய் எல்லாமே அதில் இருக்கிறதே பார்த்திங்கன்னா தனியாக பிரிஞ்சு வந்துடும், உங்களுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் வாசனைக்காக நான் கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன். நம்ம அல்வாவில் முந்திரி, பாதாம் எல்லாமே நெய்யில் ஃப்ரை பண்ணியும் சேர்க்கலாம். நான் ஃப்ரை பண்ணாமல் இப்போ இறக்குறதுக்கும் ஒரு 2 மினிட்ஸுக்கு முன்னாடியே போடுறேன். சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா இந்த இனிப்பு எல்லாமே இதில் இறங்கி இதில் சேர்ந்து வெந்து வர்றதுக்காக தான். இதுவும் ஒரு விதமான டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம சிம்மில் வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அந்த இதில் நம்ம ப்ரெட்டு ஃப்ரை பண்ண யூஸ் பண்ண எண்ணெய் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ பிரெட் அல்வாவில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தனியாக சைடில். இது எண்ணெய் அதிகம் தேவையில்லாதவங்க அப்படியே லைட்டாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ரொம்ப எண்ணெயாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்ட்ரு பண்ணியே பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் அளவுக்கு ஆயில் இதிலேயே எடுத்துட்டேன். பிரெட் அல்வா ரெடியாகி வந்துருச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சாப்பிட்ணும் போல் இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.